பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இளைய திலகம் பிரபு நடித்த திரைப்படங்களில் 2026 ரீலீஸ் ஆகும் ஒரு 10 திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக எல்லா நடிகரோட ரீலீஸ் திரைப்படங்கள் என்னென்ன படங்கள் வருது என்று பொறுக்கிய தரத்தில் நம்ம அப்டேட் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி இளைய திலகம் பிரபுவோட திரைப்படங்கள் பார்த்துடலாம். ஒரு திரைப்படமாக அக்னி நட்சத்திரம். இந்த திரைப்படம் 1988 மணிரத்னம் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த ஒரு திரைப்படம். கார்த்திக், இளைய திலகம் பிரபு, அதனைத் தொடர்ந்து அமலா, நிரோஷா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு. 1988 வெள்ளி விழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தையும் 4K தரத்தில் ரீலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஆண்டு செம்ம போடு சக்க போடு போட போகிறது. இரண்டாவதாக கோழி கூது திரைப்படம் 1982 கங்கை அமரன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த திரைப்படம். இளைய திலகம் பிரபு, அதனைத் தொடர்ந்து விஜய் மற்றும் சில்க் ஸ்மிதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடி சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக முதல் வெள்ளி விழா திரைப்படம் இளைய திலகம் பிரபு அவர்களுக்கு. இந்த திரைப்படமும் 4K தரத்தில் ரெடி ஆகிறது. இந்த திரைப்படமும் பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிறதுக்கு வருகிறது. குறிப்பாக கோழி கூது திரைப்படத்தில் பாடலும் சரி, படமும் ஒரு சென்டிமெண்டான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தையும் 2026 4K தரத்தில் ரீலீஸ் பண்ண போவதாக வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணால் சக்க போடு செம்ம போடு போடும் அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இளைய திலகம் பிரபுவோட ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல திரைப்படம் தான். இளையராஜா பாடல்களும் சரி, மற்றபடி படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் தான். மூன்றாவது திரைப்படமாக மறவன் 1993 மனோஜ்குமார் இயக்கத்தில் தேவா இசையில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இளைய திலகம் பிரபு, அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குஷ்பு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. மறவன் என்ற ஒரு கதாபாத்திரம் இருந்திருந்தாலும் போலீஸ் ப்ளஸ் கொஞ்சம் வில்லங்கத்தனமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு திரையரங்கில் ஒரு 100 நாளைக்கு ஓடியது. இருந்திருந்தாலும் பிரபுவோட ரசிகர்கள் அவங்களோட ரசிகமன்ற சார்பாக இந்த திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. படம் தியேட்டரில் 100 நாளைக்கு மேலே ஓடி நல்ல ஒரு வெற்றி கண்ட ஒரு திரைப்படம். ஒரு பகுதி போலீஸாகவும் மறுபகுதி பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாகவும் நடிச்சிருப்பார் இளைய திலகம் பிரபு அவர்கள். கிளைமேக்ஸில் ஒரு விறுவிறுப்பான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுற மாதிரி. அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் திரையரங்கில் அப்போவே நல்ல ஒரு வெற்றி கண்டது. 93 ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு ப்ளஸ் மைனஸாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இளைய திலகம் பிரபு அவங்களோட நடிப்பில். இந்த திரைப்படமும் 4K தரத்தில் 2026 திரையரங்கில் ரிலீஸ் பண்ண போவதாக தகவல் வெளியாகிறது. இந்த திரைப்படமும் ஒரு அருமையான ஒரு திரைப்படம் தாங்க. மறவன் என்ற பேர் இருந்ததாலும் படத்தில் கதாபாத்திரங்கள் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் கொடுத்துருப்பாங்க மறவன். அடுத்த திரைப்படமாக பாண்டித்துரை திரைப்படம் 1992 மனோஜ்குமார் இயக்கத்தில் இளையராஜா இசையில் இளைய திலகம் பிரபு, அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குஷ்பு, மன்சூர்லியாம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ஒரு ஃபைட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். பாண்டித்துரை என்கிற அளவுக்கு ஒரு வெளித்தனமான ஒரு கேரக்டரில் இந்த திரைப்படமும் நடிச்சிருப்பார். அந்த சமயத்தில் இந்த திரைப்படமும் திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு ஒரு அருமையான ஒரு திரைப்படம்னே சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது பாண்டித்துரை திரைப்படம். திரையரங்கு ரசிகர் மற்றிலும் நல்ல வரவேற்பு பெற்று ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு. 130 நாளுக்கு மேலே தேட்டரில் ஓடி இருக்கு. இந்த திரைப்படத்தையும் 4K தரத்தில் 2026 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா ரசிகர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாண்டித்துரை படமும் ஒரு பெட்டரான ஒரு அருமையான ஒரு பாடல்கள் கொண்ட ஒரு திரைப்படம் தாங்க. அதனால் இந்த திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. பாண்டித்துரை இந்த ஆண்டு கலக்கப் போகிறது. அடுத்த திரைப்படமாக உத்தம ராசா 1993 ராஜ்கபூர் இயக்கத்தில் வெளிவந்தது. இளையராஜா இசையில். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் ராஜ்கபூர் இயக்கத்தில் வந்திருந்தாலும் இளையராஜா இசையில் இளைய திலகம் பிரபு, குஷ்பு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. பல கதாபாத்திரங்களும் ஒரு காமெடி ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் படம் தியேட்டரில் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா 100 நாளைக்கு மேலே ஓடி நல்ல ஒரு வெற்றி கண்டிருக்கு. படத்தில் எல்லா விஷயத்திலும் ஒரு அடிப்படையாக இருந்திருந்தாலும் கொண்டை போட்டு ஒரு கெட்டப்பில் இருப்பார், நார்மலான ஒரு கெட்டப்பில் இருப்பார். விக்கி வச்சு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம இளைய திலகம் பிரபு அவர்கள். இந்த திரைப்படமும் திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி அதிக வெற்றி கண்ட திரைப்படங்களே வசூலையும் ஒரு நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படமும் 2026 ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு ஊட்டக்கூடிய அளவுக்கு உத்தம ராசாவையும் 4K தரத்தில் ரீலீஸ் பண்ண போவதாக பிரிண்டிங் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். கலக்கனான ஒரு காமெடி கலந்த ஒரு திரைப்படம். கவுண்டமணி செந்திலோட காமெடிக்கு குறைச்சலே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் காமெடிக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு திரைப்படம் உத்தம ராசா. அடுத்த திரைப்படமாக சின்ன வாத்தியார் 1995 சங்கீத சீனிவாசராவ் இயக்கத்தில் இளைய திலகம் பிரபு, அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குஷ்பு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ரஞ்சிதா இரட்டை வேடத்தில்
குறிப்பாக பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில், சிங்கீதா சீனிவாசராவை பொறுத்த வரைக்குமே நிறைய காமெடி படங்கள், குடும்ப திரைப்படங்கள் நல்ல ஒரு திரைப்படங்களை தான் கொடுத்துருப்பாரு. பொதுவாக மைக்கேல் மதன காமராஜர் கதாபாத்திரம் போல் இந்த திரைப்படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கதாபாத்திரத்தை கொடுத்து இளைய திலகத்தை காமிச்சிருப்பாரு. படம் காமெடியாக இருந்திருந்தாலும் திரையரங்கில் 120 நாளைக்கு மேலே ஓடி நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை அந்த சமயத்தில் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாகத்தான் அமைந்தது. சின்ன வாத்தியார், பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி நல்ல ஒரு வெற்றி படம் தான். இந்த திரைப்படத்தையும் 2026 4K தரத்தில் ரீலீஸ் பண்ணுறாங்க. ரசிகரோட கொள்கைக்கு ஏற்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். கலக்கலான ஒரு காமெடி, நையாண்டியான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு திரைப்படம் தான் சின்ன வாத்தியார். திரையரங்கில் ஒரு கொட்டு வாத்தியாராக வெற்றி நடைபெறும். அடுத்த திரைப்படமாக வண்ணத்தமிழ் பாட்டு 2000 பி. வாசு இயக்கத்தில் இளைய திலகம் பிரபு, அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வசந்தி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. படத்தில் லவ் சென்டிமெண்ட் ப்ளஸ் எல்லாம் கலந்துருந்தாலும் படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் இளைய திலகம் பிரபு கதாநாயகனுக்கும் கேரக்டர் கொடுத்துருப்பாரு. பி. வாசுவோட டைரக்ஷன் நிறைய திரைப்படங்கள் இருந்தாலும் இந்த திரைப்படத்தை கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் கதாபாத்திரத்தை கொடுத்துருப்பாரு. காமெடி, நகைச்சுவை, லவ் ப்ளஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இளைய திலகம் பண்ணுற அந்த சேட்டைகள்லாம் நிறைய இந்த திரைப்படத்தில் காமிச்சிருப்பாரு. அப்படி ஒரு அருமையான திரைப்படம் தான் வண்ணத்தமிழ் பாட்டு. திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி நல்ல ஒரு வெற்றி கண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக தான் அமைந்தது. இந்த திரைப்படத்தையும் 4K தரத்தில் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒரு அருமையான ஒரு திரைப்படம் தான். ஒரு குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நையாண்டி கலந்த ஒரு நகைச்சுவையான திரைப்படமும் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். அடுத்த திரைப்படமாக மை டியர் மார்த்தாண்டன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் மை டியர் மார்த்தாண்டன் திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் 1990 பிரதாப் புத்தன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் இளையராஜா இசையில். இந்த திரைப்படத்தில் இளைய திலகம் பிரபு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஒரு கலக்கலான ஒரு காமெடியான ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தாங்க. இந்த திரைப்படம் விழுந்து சீக்கலாம் அந்த அளவுக்கு அருமையான கதாபாத்திரத்தில் கொடுத்துருப்பாங்க. இளைய திலகம் பிரபு, குஷ்பு போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருந்தாலும் படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு 100 நாளைக்கு மேலே ஓடி நல்ல ஒரு வெற்றி கண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் தான். வசூல்லையும் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்த ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த நகைச்சுவை திரைப்படம் தாங்க. இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க 4K தரத்தில். அடுத்த திரைப்படமாக பரம்பரை 1991 வெளிவந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தேவா இசையில். இந்த திரைப்படத்தை KS ரவிக்குமார் அவர்கள் இயக்கியிருப்பார். KS ரவிக்குமார் அவங்களோட திரைப்படத்திலே பரம்பரை என்கிற திரைப்படத்தில் ஒரு நாட்டாமை கதாபாத்திரம் போல் அந்த துண்டை போட்டுட்டு அந்த நடக்கிற ஸ்டைலெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட அந்த லுக்கிங் இந்த திரைப்படத்தில் இருக்கும். பொதுவாக இந்த திரைப்படத்தில் இளைய திலகம் பிரபு, அதனைத் தொடர்ந்து ரோஜா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. படத்தில் ஆக்ஷன் சீக்வன்சி, சென்டிமெண்ட், பாடலும் சரி படமும் சரி வேற லெவலில் கொண்டாடப்பட்டது. திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி வெற்றி கண்ட சூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்த திரைப்படமாக சின்ன தம்பி திரைப்படம் 1991 பி. வாசு இயக்கத்தில் இளையராஜா இசையில் இளைய திலகம் பிரபு, குஷ்பு போன்ற பல இணைஞ்சு நடித்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தாங்க. பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டது. 200 நாளைக்கு மேலே தியேட்டரில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படம், சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த திரைப்படம் கன்ஃபார்மாக சின்ன தம்பி திரைப்படம் 4K தரத்தில் 2026 திரையரங்கில் ரிலீஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக படத்தில் சுவாரஸ்யமான பாடல்களும் சரி, படமும் வேறு லெவலில் ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு சென்டிமெண்டான ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் தான் சின்ன தம்பி திரைப்படம். அருமையான பாடல்கள் கொண்ட இந்த திரைப்படத்தையும் 4K தரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இளைய திலகம் பிரபு அவர்களுக்கு அதிக நாட்கள் ஓடிய திரைப்படங்களிலே வரிசைப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன தம்பி திரைப்படம் தான். இதுவும் 4K தரத்தில் ரிலீஸ் ஆகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இளைய திலகம் நடிப்பில் ஒரு 10 திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னென்ன திரைப்படம் என்று தான் 2026 இந்த வீடியோவை பார்த்தோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் இருக்குது. உங்களோட கருத்துப்படி எந்தெந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணுறான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த திரைப்படம்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க 2026.